ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஆங்கில மாதத்தில் 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் இந்த டைம் ஒரு அதிசயமானதாக பிறக்க இருக்கு. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயமான நாளாக அமைந்திருக்கு. அப்படி என்ன அதிசயமான நாளாக அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 பிறக்கக்கூடிய அன்னைக்கு தமிழ் மாதம் 12வது மாதமான பங்குனியுடைய 18ஆம் நாள் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. இந்த நாளில் பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரமும் வருது. பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி பெரும் பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரமும் பெரும் உத்தர நட்சத்திரமும் என்று சொல்லப்படுது. ஸோ ஏப்ரல் 1 அன்னைக்கு இது 2 வர்றதுனால இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைகிறது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் ஏப்ரல் மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. திரும்பவும் சொல்கிறேன், மற்ற மாதங்களில் வருவதை காட்டிலும் இந்த பங்குனியில் வரக்கூடிய உத்திரமும் பௌர்ணமியும் ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது. ஆன்மீகத்திலேயே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாளில் சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் பெண்கள் நீங்கள் பர்டிகுலராக செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து மாறும். ஸோ பர்டிகுலராக என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில், பொருளாதாரம், காதல், குடும்பம், ஆரோக்கியம் இந்த மாதிரி எல்லாத்திலையுமே மாற்றங்கள் ஏற்படும். ஸோ எல்லா விஷயத்திலையுமே என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலிமா தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கிரகங்கள் மூலிமா எல்லா மாற்றங்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்கு ஏப்ரல் மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. ஒரு சில கிரகங்கள் சாதகமான இடங்களில் சஞ்சரிக்குது. இருப்பினும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதனால் அதிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். முழுமையாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விருச்சிக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு எதில் சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். எதில் சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு எதில் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் சொல்கிறேன். முதல்ல சாதகமான விஷயங்கள் என்னென்னங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் வேலை, தொழில் மற்றும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் சாதகமாக இருக்கும். இதிலெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் அல்லது திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் ஏப்ரல் மாதத்தில் 2வது பாதியில் செல்வம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு மேம்படும். சுக்கிரனுடைய பயிற்சி வலுவாக இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் ஏற்படும். இதன் மூலம் எதிர்பாராத அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும். அதுவும் பெண்களால் ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டமானது உண்டாகும். ஸோ அதிர்ஷ்டம் உண்டாகிறது, ஆதாயம் ஏற்படுறது, இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்கு சாதகமாக நிறைய கிரகங்கள் இருக்க போகுது. ஏப்ரல் மாதத்தில் சாதகம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாதகமான விஷயங்கள். அப்புறம் உங்களுக்கு பணம் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் பணவரவு மற்றும் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது சீராக இருக்கும். இருப்பினும் குடும்பம் மற்றும் குழந்தைகளால் திடீர் செலவு அல்லது எதிர்பாராத விரயங்கள் ஏற்படலாம்.
அதோடு வரவுக்கு நிகரான செலவு இருக்கோ அல்லது சேமிப்பு குறையும் அளவுக்கு ஏதாவது ஒரு செலவு ஏற்படும். அதனால் சொத்துக்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் எதிர்பாராத தனவரவு அல்லது லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எதில் கவனமாக இருக்கணுமோ அதில் கவனமாக இருந்து முயற்சி பண்ணுங்கள். ஸோ கவனமாக இருக்கிறது உங்களுடைய இதுக்கு நல்லது, பொருளாதாரத்துக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு வேலை மற்றும் தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். வேலை மற்றும் தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் முழுவதுமே வேலை, உத்தியோகம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதாரணமாகவே இருக்கும். பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. ஏப்ரல் மாதம் 2ஆம் பாதைக்கு பிறகு உத்தியோகத்தில் செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாகும். மதிப்பு, மரியாதை மற்றும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவெல்லாம் உங்களுக்கு மேம்படும். அதுவும் தொழில் செய்பவர்கள் அடுத்த சில வாரங்களுக்கு பிறகு நீங்கள் புதிய முயற்சிகள் அல்லது மாற்றங்கள் தவிர்ப்பது நல்லது. அதுவும் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2ஆவது பாதையில் இருந்து நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க. ஸோ வாய்ப்பு இருக்கும்போது தொழில் வேலையில் இந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதில் சாதகமாக பலன் கிடைக்கோ, பொருளாதாரம் பணவரவு எப்படி இருக்கோ, வேலை தொழில் எப்படி இருக்கோ அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் கவனமாக இருங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் கூட குடும்ப விஷயங்களில் கவனம் தேவை. அதுவும் வேலை மற்றும் தொழிலில் அவசரமாக எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம். கூடவே குடும்பத்தில் குழந்தைகளுடைய இடத்துலையும் விட்டு கொடுத்து செல்வது, நிதானமாக இருப்பது நல்லது. ஸோ கவனம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே குரு மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்கள் தவிர ஏனைய கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமான நிலையில் இருக்குது. வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது இந்த டைம் நல்லது. அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா பெரிய பெரிய ஆபத்து ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பெண்கள் விருச்சிக ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பங்குனி பௌர்ணமி உத்தர பரிகாரத்தை சொல்ல போகிறேன். வாங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனது குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது. அது குடும்பத்திற்கே பெரிய அளவில் பாதிப்பு கொடுத்து விடும். கணவருக்கு கூட மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்தில் ஆறுதலாக இருந்து அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வேலையை பார்ப்பது ஒரு பெண்ணால் செய்துவிட முடியும். ஆனால் எந்த ஒரு பெண்ணின் மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி ஆண்களுக்கு இருந்ததில்லை. இருப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. அதாவது ஒரு பெண் வீட்டில் மனத்தெளிவு இல்லாமல் இருந்தாவே அந்த வீட்டில் பாதிப்பு அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் தாக்கும். ஆகவே உங்களுடைய மனக்குழப்பம் தீர, உங்களுடைய நிதி நிலைமை சீர்பட பங்குனி உத்திர பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இந்த வழிபாடு மிக மிக சுலபமான வழிபாடு. இதற்கு நீங்கள் பெருசாக கஷ்டப்படணும், சிரமப்படணுங்கிற எந்த அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பூவை கட்டி கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு கொடுத்து விட்டு வாங்க போதும். ஸோ வாசனை இருந்த மல்லிப்பூவை தான் சொல்கிறேன். அதை வாழை நாரால் உங்கள் கையால் கட்டி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் உங்கள் கையாலேயே கொடுத்து விட்டு வாங்க. அம்மன் கோவிலில் 2 விளக்கு போடுங்க. அந்த கோவிலே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. இதோடு உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்க இந்த ஒரு பரிகாரத்தை இந்த தினம் பயன்படுத்துங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த நாளில் ஒரு குண்டுமணி தங்கம் இல்லை ஒரு குண்டுமணி வெள்ளி வாங்குங்க. வாய்ப்பு இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வாய்ப்பு இல்லாதவங்க அதை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த தினம் பெண்கள் புதுசாக கொலுசு வாங்கி அணிந்தால் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. அதுவும் கணவர் கையால் கொலுசு வாங்கி கொடுத்து மனைவி காலில் அதை அணிந்து கொண்டால் இன்னும் பெரும் யோகம்தான். இந்த நல்ல விஷயத்தை உங்களால் செய்ய முடியும் என்றால் இந்த நாளில் மாலை இல்லைனா இரவுக்குள் செய்து விடுங்க. இது மிக சிறப்பான பலனை தரும். அதற்காக யாரும் கணவரிடம் சண்டை போடாதீங்க, இப்போவே கொலுசு வேண்டும் என்று. இது உங்கள் நிதி நிலைமை பொறுத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இல்லைனா மல்லிப்பூ பரிகாரம் மட்டும் செய்யுங்க.
இந்த பரிகாரங்களை செய்தாவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் தெரிஞ்சது ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுவாங்க. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.